உங்க பேங்க் பேலன்ஸ் இனி மைனஸ்ல இருக்காது. ஐ ரிலீஸ் அந்த ஆசீர்வாதத்தை, மல்டிப்ளை ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன். 1 month later. 5 மாதங்களும் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஓடினோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா நினைச்ச மாதிரி அந்த ஒரு சக்சஸான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போக முடியல. ஒரு வெற்றியை பார்க்க முடியல. ஒரு நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இந்த நபர் தன்னைத்தானே அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். மோகன் சி லாசரஸ் தன்னை பெரிய ஜெப வீரன் என்று காண்பிக்க நடித்ததைப் போல மேடைகளை நடிக்கவும் செய்கிறார். 2026 ஆண்டு ஜூன் மாதத்திலே சொல்லுகிறான், ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை 5 மாதங்கள் நாம் எவ்வளவோ காரியங்களில் முயற்சி செய்தோம், வெற்றியை பார்க்க முடியவில்லை என்பதாக தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைத்துக் கொள்ளக்கூடிய அலெக்ஸ் சொல்லிக் கொள்ளுகிறான். 5 மாதங்களும் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஓடினோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா நினைச்ச மாதிரி அந்த ஒரு சக்சஸான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போக முடியல. ஒரு வெற்றியை பார்க்க முடியல. ஒரு நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இதை ஜூன் மாதம் 1ஆம் தேதி சொல்லிக் கொள்கிறான். இந்த 5 மாதங்களும் தோல்வி, நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை என்பதாக சொல்லிக் கொள்கிறான். ஆனால் இதே ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் எல்லா மாதங்களும் 1ஆம் தேதியில வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செல்வங்களை அள்ளித்தரப் போகிறார், ஆண்டவர் உயர்த்த போகிறார், அதை செய்ய போகிறார், இதை செய்ய போகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் வந்து சொல்லுவான். உதாரணத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதியிலே என்ன சொன்னான் என்பதை பாருங்கள். ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன் வீட்டில் நீ ஒன்றிலும் குறைவுபட போவது இல்லை. உன் பர்ஸ்ல ஒரு நாளும் குறைவோட நீ இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமைய இன்னைக்கு ஆண்டவர் இந்த அரராத்திலிருந்து ரிலீஸ் பண்றதை என் ஆவியில உணர்கிறேன். இன்னையிலிருந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் இனி மைனஸ்ல இருக்காது. ஐ ரிலீஸ் அந்த ஆசீர்வாதத்தை, மல்டிப்ளை ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். இன்றையிலிருந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையவே குறையாது. செக் பண்ணி பாருங்க, நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். அரராத் அப்படிங்கிறது அவன் நடத்துகிற அந்த கூட்டம் நடத்துகிற அந்த இடத்துக்கு வைத்திருக்கிற பெயர். அவனுடைய இடத்திலிருந்து ரிலீஸ் பண்ணுகிறான். குறைவோட நீ இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமைய இன்னைக்கு ஆண்டவர் இந்த அரராத்திலிருந்து ரிலீஸ் பண்றதை என் ஆவியில உணர்கிறேன். என்ன சொல்லுகிறான்? நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். அதாவது இவன் சர்வ வல்லமை பொருந்தின கடவுள், இவன் ரிலீஸ் பண்ணால் அப்படியே நடக்கும் என்கிறதை போல நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஐ ரிலீஸ் அந்த ஆசீர்வாதத்தை, மல்டிப்ளை ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். என்ன ரிலீஸ் பண்றேன்? இன்னையிலிருந்து உங்க பேங்க் பேலன்ஸ் குறையவே குறையாது என்பதாக மே 1ஆம் தேதி சொல்லுகிறான். இன்னையிலிருந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் இனி மைனஸ்ல இருக்காது. மே 1ஆம் தேதி இப்படி வாக்கு தத்தம் கொடுக்கிறான். ஆனால் இவன் சொன்னது நடக்கவில்லை, பொய் சொன்னான் என்று சொல்லி நான் அல்ல, அவனே சொல்லுகிறான். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்து சொல்லுகிறான். 5 மாதங்களும் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஓடினோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா நினைச்ச மாதிரி அந்த ஒரு சக்சஸான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போக முடியல. ஒரு வெற்றியை பார்க்க முடியல. ஒரு நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நாம என்னவோ நினைச்சோம், ஆனா ஒண்ணுமே நடக்கவில்லை, சக்சஸ் கிடைக்கவில்லை என்பதாக ஜூன் மாதத்திலே வந்து சொல்லுகிறார். அப்போ மே மாதத்திலே சொன்னது பொய் தானே? இதே போல தான் முந்தைய ஒவ்வொரு மாதங்களையும் என்னால் காண்பிக்க முடியும். மார்ச் மாதத்திலே என்ன சொன்னான், பிப்ரவரி மாதத்திலே என்ன சொன்னான், ஜனவரி மாதத்திலே என்ன சொன்னான், சென்ற வருடத்துல என்ன சொன்ன, இப்படி எல்லா மாதங்களிலும் இதே பொய்யைத்தான் சொல்லுவான். இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை வறண்டு கிடந்தது, இந்த மாதம் ஆண்டவர் செழிப்பாக்குகிறார். வருகிற மாதம் எல்லா ட்ரைனஸையும் ஆண்டவர் எடுத்து போட போகிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, வருகிற நாட்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்டு போன நிலைமைகள், வனாந்தரங்கள், வறண்டு போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செழிக்க பண்ணுகிற நான் ரிலீஸ் பண்ணுகிறேன், எனக்கு தான் சர்வ வல்லமை இருக்கிறது, நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் என்பதாகத்தான் சொல்லுவான். ஐ ரிலீஸ் அந்த ஆசீர்வாதத்தை, மல்டிப்ளை ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனால் இவன் சொல்லுகிறது ஒன்றும் நடக்காது. ஆகவே மறுபடியும் அடுத்த மாதத்துல வந்து சொல்லுவான், சென்ற மாதத்திலே நான் சொன்ன ஒன்றும் நடக்கல, ஆனால் இந்த மாதத்திலே நீங்கள் செழிப்பாவீர்கள் என்பதாக சொல்லுகிறான். 5 மாதங்களும் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஓடினோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா நினைச்ச மாதிரி அந்த ஒரு சக்சஸான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போக முடியல. ஒரு வெற்றியை பார்க்க முடியல. ஒரு நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நம்புங்க, என் ஆண்டவர் முடிக்க வேண்டியதை முடிச்சு
தேவ பிள்ளையாகிய உன்னை அவர் ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை பெருக பண்ணி, இவன் மட்டுமல்ல, வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி நடத்துகிற எல்லாரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வந்து பொய் சொல்லுகிறார்கள். இவனை போன்ற சிலர் எனக்கே சர்வ வல்லமை இருக்கிறது, ஆகவே நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் என்கின்ற அடிப்படையிலும் சொல்வார்கள். இவர்கள்தான் அப்போஸ்தலர்கள், இன்றைய அப்போஸ்தலர்கள். தங்களுடைய பேருக்கு முன்பாக அப்போஸ்தலன் என்று தான் போட்டிருக்கிறான். அப்போஸ்தலன் என்றால் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தெரியுமா? சுவிசேஷத்திற்காக சுவிசேஷ மக்களுக்கு எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக தங்களிடத்திலிருந்த எல்லாவற்றையும் இழந்தார்கள். இன்றைக்கு தன்னைத்தான் அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளுகிற இவனை போன்றவர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக மக்களிடத்திலே மாதம் ஒவ்வொரு நேரமும் வந்து பொய் சொல்லி மக்களிடத்திலிருந்து பிடுங்குகிறார்கள். பாருங்கள், இவன் இப்படி சொல்லுகிறான் அல்லவா? ஏன் இப்படி சொல்லுகிறான்? உங்களுக்கு பர்சிலே இனி பணமே குறையாது, நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். மேலே பிச்சை எடுக்கிறான், ஜிபே என்று சொல்லி நம்பர் போடுகிறான். உன் பர்ஸ்ல ஒரு நாளும் குறைவோட நீ இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமைய இன்னைக்கு ஆண்டவர் இந்த அரராத்திலிருந்து ரிலீஸ் பண்றதை என் ஆவியில உணர்கிறேன். இவனெல்லாம் அப்போஸ்தலன். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து மக்கள் விழிப்படைய வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். உங்களிடத்தில் இருக்கிறதை அபகரித்துக் கொள்ள, உங்களுக்கு பணம் பெருகும், புகழ் பெருகும் என்று சொல்லி உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டுகிறார்கள். மாறாக உண்மையான தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிப்பதில்லை. உண்மையான சந்தோஷம் பணத்திலே தான் இருக்கிறது. பணம் பெருகும், பொருள் பெருகும், பேங்க் பேலன்ஸ் குறையாது என்று சொன்னால் நீங்கள் மகிழ்வீர்கள் என்று சொல்லி தெரியும். அதனால் தான் அதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இதை தாண்டியது. உண்மையான மகிழ்ச்சி எதிலே இருக்கிறது என்பதை இவர்கள் அடையாளப்படுத்த மாட்டார்கள். தெளிவாக சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நெகேமியா சொல்லும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்பதாக சொல்லுகிறார். பொருட்கள் இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய மகிழ்ச்சி பொருட்களை சார்ந்து அல்ல, கர்த்தரை சார்ந்து. கர்த்தரை சார்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆகவே மகிழ்ச்சி. இந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நான் வேறொரு மகிழ்ச்சிக்காக மக்களை மகிழ்விக்க, பண ஆசைக்கு நேராக மக்களை திருப்ப பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கும் இந்த கள்ளர்களை, இந்த கள்ள அப்போஸ்தலர்களை தேட வேண்டியதில்லை. இப்போ நான் கர்த்தரை எப்பொழுதும் நான் மகிழ்ச்சி என்று நான் பார்க்கிறேனோ, அல்லது கர்த்தர் மூலமாக எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, இனி வரக்கூடிய பலன் அது நிலையானது, அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று என்னுடைய சந்தோஷத்தை இந்த இடத்தை விட்டு இந்த இடத்துல வைத்தால் மட்டும்தான் இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் பின்பாக போகாமல் தப்பிக்க முடியும். தயவு செய்து வேதாகமத்துக்கு திரும்புங்கள். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஆண்டவர் எனக்காக எதை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார்? உண்மையிலே ஆண்டவர் எனக்காக தந்திருக்கிற ஆசீர்வாதம் எது என்கிறதை அறிந்து கொள்ளுங்கள்.